நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கல்யாணத்துக்கு ஒரு வருஷமா ரொம்ப மும்முரமா பிளான் பண்றீங்க. பெரிய மண்டபம் புக் பண்ணியாச்சு. சொந்தக்காரங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை குடுத்தாச்சு. ஆமா, கேட்டரிங்ல இருந்து டெக்கரேஷன் வரைக்கும் எல்லாமே பக்கா ரெடியா இருக்கும். அதேதான். நாளை மறுநாள் கல்யாணம்னு வச்சுக்கோங்க. ஆனா திடீர்னு குடும்பத்துல ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் எதிர்பாராத விதமா தவறிடுறாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ம், இது நிஜமாவே ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. ஒரு பக்கம் இழப்போட வலி, இன்னொரு பக்கம் பல மாசமா பிளான் பண்ண விசேஷம் போச்சேங்கிற ஒரு தவிப்பு இருக்கும். கண்டிப்பா. உடனே சொந்தக்காரங்க ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க. வீட்ல சாவு விழுந்துருச்சு. ஒரு வருஷத்துக்கு எந்த சுப நிகழ்ச்சியும் பண்ணக்கூடாது. கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லும். இன்னொரு தரப்பு இல்ல அதெல்லாம் முன்னாடியே முடிவு பண்ணதானே, கோவில்ல வச்சு யாருக்கும் தெரியாம சிம்பிளா முடிச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும்ல, இந்த மாதிரி குழப்பங்கள் நம்ம சமூகத்துல ரொம்பவே சகஜம். ஆமா, ரொம்ப சகஜம். இந்த மாதிரி குழப்பங்களுக்கு மத்தியில பழங்கால வழிகாட்டுதல்களும் தரவுகளும் உண்மையிலே என்னதான் சொல்லுது? ஒரு மரணம் நிகழ்ந்த பிறகு ஓராண்டு முடிஞ்சு திதி கொடுக்கறதுக்கு முன்னாடி சுப நிகழ்ச்சிகள் பண்ணதாமா? ஆஹ், அதற்கான வரைமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. அத பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலசப் போறோம். நேயர்களே, இந்த புதிய ஆழமான அலசலுக்கு உங்கள அன்போட வரவேற்கிறேன். இந்த அலசலோட நோக்கம் ஏதோ சில பழமையான விதிகளை மட்டும் உங்களுக்கு படிச்சு காட்டுறது கிடையாது. அதை முதல்லயே நான் தெளிவுபடுத்திடுறேன். அதாவது இது வெறும் சடங்குகள் பத்தின விஷயம் மட்டும் இல்ல, சரியா? எக்ஸாக்ட்லி. ஒரு குடும்பம் துயரத்தோட உச்சியில இருக்கும்போது அந்த இமோஷன்ஸை எப்படி கண்ணியமா கையாளுவது, சமுதாயத்தோட அழுத்தங்களுக்கு மத்தியில ஒரு இழப்பை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டல் இது. ஒரு சைக்காலஜிக்கல் ஃப்ரேம்வொர்க்னே சொல்லலாம். சூப்பர். சரி, நாம நேரடியாகவே விஷயத்துக்கு வருவோம். முதல்ல நம்ம தரவுகள்ல இருக்கிற மிக அடிப்படையான விதிய பத்தி பேசலாம். சொல்லுங்க. தாய், தந்தை, உடன்பிறப்புகள் இல்லனா பங்காளிகள் இறந்துட்டா ஓராண்டுக்கு, அதாவது முதல் வருட திதி கொடுக்கற வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடாதுன்னு இந்த குறிப்புகள் திட்டவட்டமா சொல்லுது. ஆமா, அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு விதிதான். இது ஏன் அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னு வச்சுக்குவோம். கையில ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டா எக்ஸ்ரே எடுக்கும்போது அந்த உடைந்த இடம் ரொம்ப தெளிவா தெரியும். ஆ, டாக்டர் உடனே 6 வாரம் மாவுக்கட்டு போடுங்க, எலும்பு கூடிடும்னு ஈஸியா ஒரு ரெக்கவரி டைம் கொடுத்துருவாரு. அதேதான். கண்ணுக்கு தெரியற காயங்களுக்கு ஒரு டைம்லைன் இருக்கு. ஆனா மனசுக்கு ஏற்பட்ட காயம், ஒரு பெரிய எமோஷனல் லாஸ்ல இருந்து மீண்டு வர கொடுக்கப்படுற ஒரு கட்டாய ஓய்வு காலம் மாதிரி இதை எடுத்துக்கலாமா? ரொம்ப அழகான ஒப்பீடு இது. ஏன்னா மனித உணர்வுகள்னு வரும்போது, குறிப்பா ஒரு நெருங்கிய உறவை இழக்கும்போது அங்க எந்த எக்ஸ்ரே மெஷினும் வேலை செய்யாது. ஆமா, அதான் என் கேள்வியே. உணர்ச்சிகரமான வலியா அளக்கவோ, இத்தனை நாள்ல இது குணமாயிடும்னு காலண்டர்ல குறிச்சு வைக்கவும் முடியாதுல்ல. கண்டிப்பா முடியாது. ஆனா ஒருத்தரை இழந்த பிறகு வர்ற அந்த முதல் ஓராண்டு இருக்கு பாத்தீங்களா, அது பல முதல் முறைகளை உள்ளடக்கியது. அதாவது அவங்க இல்லாத முதல் தீபாவளி, முதல் பிறந்த நாள் அந்த மாதிரி சொல்றீங்களா? அதேதான். அவங்க இல்லாத முதல் பண்டிகைகளை அந்த குடும்பம் கடக்கணும். இந்த காலகட்டத்துல மனநிலை ஒரு விதமான நிலைத்தன்மையே இல்லாம ரொம்ப லோவா இருக்கும். இங்கதான் தரவுகள் ஊழ்வினை பயன் இல்லைன்னா கர்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துது. ஒரு நிமிஷம். இந்த கர்மான்னு சொன்னாலே மக்கள் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சுக்குவாங்க. ஏதோ விதிய மீறினா சாபம் வந்துடும், பாவம் வந்துடும்னு நினைக்கிறாங்கல்ல. ஆஹா, அது ஒரு தப்பான புரிதல். இந்த தரவுகள் கர்மாவை ஒரு பயமுறுத்துற டூலா யூஸ் பண்ணல. மாறாக அது நம்ம செயல்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இடையில இருக்கிற ஒரு உளவியல் உராய்வா பார்க்கப்படுது. உளவியல் உராய்வா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இப்ப பாத்தீங்கன்னா, நாம ஏற்கனவே வாழ்க்கையில பல கஷ்டங்களை சந்திச்சுட்டு தான் இருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நெருங்கிய உறவை இழந்து தவிக்கும்போது நம்ம மனசோட முழு எனர்ஜியும் அந்த துயரத்தை சமாளிக்கவே சரியா இருக்கும். ஆமா. அந்த நேரத்துல வேற எதுலயும் கவனம் செலுத்த முடியாது. கரெக்ட். அந்த நேரத்துல வலுக்கட்டாயமா ஒரு செலிப்ரேஷன் மூடுக்கு மாற முயற்சி பண்றதோ, ஊரை கூட்டி சுப நிகழ்ச்சி பண்றதோ இயல்பான விஷயம் கிடையாது. அது துயரத்தை மறைக்கிற ஒரு போலியான செயலாயிடும். ஓஹோ! அப்படி முறையற்ற விதத்துல விசேஷம்ல செஞ்சா அது குடும்பத்தோட மன அமைதிய பாதிக்கும்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் உருவாகும். இதை தான் அவங்க பாவக்கணக்குல சேர்ந்துரும்னு குறியீட்டு மொழியில சொல்றாங்க. அந்த இழப்போட வலியை முழுமையா அனுபவிச்சு அதிலிருந்து மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்ப அந்த ஓராண்டு கால அவகாசம் கட்டாயம் தேவை. சரி, நீங்க சொல்றது லாஜிக்கா இருக்கு. அந்த ஓராண்டு ரெக்கவரி டைம் உணர்வுகளை சமன் செய்ய தேவைங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா இப்போ நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த கல்யாண உதாரணத்துக்கு வரேன். 2 நாள்ல கல்யாணம், மண்டபம், கேட்டரிங்னு லட்சக்கணக்கில் செலவு பண்ணியாச்சு. ஆமா,
இப்போ நீங்க சொன்ன ஓராண்டு விதிய ஃபாலோ பண்ணணுமா, விதிய மீறக்கூடாதுன்னு பல லட்சங்களை இழந்து கல்யாணத்தை நிறுத்தினா அது இன்னும் பெரிய மன உளைச்சலை உருவாக்குமே. கண்டிப்பா உருவாக்கும். அப்போ விதி இப்படிதான் சொல்லுது, கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு இந்த நூல்கள் ஈவிரக்கமே இல்லாம ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுதா? இல்லவே இல்ல. அங்கதான் இந்த குறிப்புகளோட மிக முக்கியமான சிறப்பம்சமே இருக்கு. அது அதோட நெகிழ்வுத்தன்மை, அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி. அப்படியா? விதிகளுக்கும் நடைமுறை சிக்கல்களுக்கும் முரண்பாடு வரும்போது இது என்ன சொல்லுது? முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட நிகழ்வுகளுக்கு இந்த நூல்கள் மிக தெளிவான ஒரு விதிவிலக்கு கொடுக்குது. அதாவது ஏற்கனவே ஏற்பாடு செஞ்ச ஒரு சுப நிகழ்ச்சியை நீங்க கட்டாயம் நிறுத்த வேண்டியதில்ல அப்படின்னு ஆணித்தரமா சொல்லுது. ஆ, ஒரு நிமிஷம். நிறுத்த வேண்டியது இல்லைன்னு சொல்லுதா? இது கொஞ்சம் முரண்பாடா இருக்கே. இப்பதானே முதல் பகுதியில ஓராண்டு வெயிட் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆமா, சொன்னேன். இப்போ நிகழ்ச்சியை நடத்தலாம்னு சொல்றீங்க. இப்படி நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி விதிகளை மாத்திக்கிட்டா அப்புறம் ஓராண்டு துக்கத்தை கடைபிடிக்கிறதோட அர்த்தமே இல்லாம போயிடாதா? இங்கதான் நாம கொஞ்சம் ரொம்ப ஆழமா கவனிக்கணும். நிகழ்ச்சியை நடத்தலாம்னு சொல்றதோட அந்த விதி முடிஞ்சிடல. அந்த நிகழ்ச்சியை நீங்க எப்படி செய்யறீங்க அப்படிங்கறதுல தான் முழு அர்த்தமும் இருக்கு. எப்படி செய்யறோம்னா, அதாவது விசேஷத்தோட தன்மையே மாத்திக்கணும்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. நிகழ்ச்சியை ரத்து பண்ணாம நடத்தலாம். ஆனா அதை எந்த ஒரு ஆரவாரமோ ஆடம்பரமோ இல்லாம ரொம்ப ரொம்ப அமைதியான முறையில செய்யணும்னு ஒரு நிபந்தனைய வைக்குது. ஓ, இப்ப புரியுது. ஒரு கல்யாணம்னா பெரிய மேளதாளங்கள், பிரம்மாண்டமான விருந்து, கூட்டம்னு ரொம்ப ஆரவாரமா இருக்கும். ஆமா. ஆனா துக்க வீட்ல ஒரு கல்யாணம் நடக்கும்போது இந்த ஆரவாரங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடணும். இறந்தவங்களுக்கு மரியாதை செலுத்துற விதமா ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே சூழ ஒரு அமைதியான சடங்கா இதை மாற்றி செய்யணும். நிஜமாவே இது ஒரு நல்ல தீர்வு. இப்படி செய்யறப்போ முன்னாடியே பண்ண ஏற்பாடுகளும் வீணாகாது, அதே நேரத்துல இறந்தவர் மேல இருக்கிற மரியாதையும் குறையாது இல்லையா? கரெக்ட். இப்படி ஆரவாரமே இல்லாம ரொம்ப அமைதியா செய்யறது விதியை மீறினதா கணக்குல வராது. இறந்தவரோட ஆத்மா சாந்தி அடைய இதுவே ஒரு சரியான வழின்னு நூல்கள் விளக்குது. இது உண்மையிலேயே எனக்கு ஒரு புது விஷயமா இருக்கு. ஏதோ விதிகள்னா கல் மேல எழுத்து, அத மாத்தவே முடியாதுன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதுல இவ்ளோ பிராக்டிக்கலான விஷயங்கள் இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. அதுதான் நம்ம பாரம்பரியத்தோட ஆழமே. சரி, இதே குறிப்புகள்ல இன்னொரு விஷயத்தையும் நான் படிச்சேன். அது எனக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. ஓராண்டுக்குள்ள வர்ற பிறந்த நாள் இல்லனா கல்யாண நாள் மாதிரியான விசேஷங்களை ஹோட்டல், கோவில்களுக்கு போய் கொண்டாடுறத முற்றிலும் தவிர்க்கணும்னு போட்டிருக்கு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஹோட்டலுக்கு போறத தவிர்க்கிறது எனக்கு புரியுது, அங்க ஆடம்பரம் இருக்கும். ஆனா கோவிலுக்கு போறது கூடவா தப்பாயிடும்? அமைதியை தேடிதானே நம்ம கோவிலுக்கே போறோம். மேலோட்டமா பார்த்தா நீங்க கேக்குறது கரெக்ட் தான். ஒரு முரண்பாடு மாதிரி தோணும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜிய இந்த குறிப்புகள் ரொம்ப நுட்பமா கையாளுது. என்ன சைக்காலஜி அது? கோவிலோ இல்ல ஹோட்டலோ அது ஒரு பப்ளிக் ஸ்பேஸ், பொது இடம். ஒரு பொது இடத்துக்கு போகும்போது அங்க மத்த மனுஷங்களோட கொண்டாட்ட மனநிலை இருக்கும், பலவிதமான கவனச்சிதறல்கள் இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேல அங்க நாம நம்மள அறியாமலேயே ஒரு சோஷியல் பெர்ஃபார்மன்ஸுக்கு உள்ளாகுவோம். சோஷியல் பெர்ஃபார்மன்ஸ்னா, அதாவது நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்னு மத்தவங்களுக்கு காட்டிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகும்னு சொல்றீங்களா? அதேதான். மத்தவங்க எல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது நாம மட்டும் அழுதுட்டு இருக்க முடியாது. நம்ம துக்கத்தை அடக்கிக்க வேண்டி வரும். ஆ, உண்மைதான். துக்க வீட்டாருக்கு தேவை ஒருவித அமைதியும் தனிமையும் தான். கரெக்ட். அந்த நேரத்துல பொது இடங்கள்ல போய் ஒரு போலியான கொண்டாட்ட மனநிலையை வெளிப்படுத்துறது மனசுக்கு இன்னும் பெரிய பாரமா மாறிடும். அதனாலதான் பொது இடங்கள்ல கொண்டாடுறத தவிர்த்துட்டு வீடுகள்லயே மிக எளிமையா அந்த விசேஷங்களை செய்யணும்னு அறிவுறுத்துறாங்க. ஓஹோ! வீட்ல இருக்கிற தனிமை உணர்வு அந்த துயரத்தை மென்மையா கையாள உதவும்னு சொல்றீங்க? நிச்சயமா. உங்க வீட்டை விட பாதுகாப்பான ஒரு இடம் உணர்முனையில வெளிப்படுத்திருக்க முடியுமா? உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஒரு ஐயரை வீட்டுக்கே கூப்பிட்டு ரொம்ப எளிமையா சின்ன அளவுல அந்த விசேஷங்களை செய்யலாம். ஆமா, வெளியாட்கள் யாரும் இல்லாம குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் சேர்ந்து பண்றப்போ ஒரு அமைதி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இறந்தவங்க நம்மளுடனே இருந்து அந்த விசேஷத்தை பார்க்கறாங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதலையும் இது துக்க வீட்டாருக்கு தருது. இது ரொம்பவே ஆழமான ஒரு அணுகுமுறை. சரி, நேரடி குடும்ப உறுப்பினர்களுக்கு, அதாவது பெற்றோர், உடன்பிறப்புகளுக்கு இந்த விதிகள் எப்படி பொருந்துதுன்னு பார்த்தோம். இப்போ நான் இன்னொரு விஷயத்துக்கு வரேன். சொல்லுங்க. நம்ம சமூகத்துல உறவுமுறைகள்ல நிறைய சிக்கல்கள் இருக்கு. இந்த குறிப்புகள் மத்த உறவுமுறைகளுக்கும், குறிப்பா தாய் வழி உறவுகளுக்கும் பொருந்துமா? ஏன்னா காலங்காலமா சொல்லப்பட்டு வர்ற ஒரு பெரிய கட்டுக்கதையை இந்த தரவுகள் உடைக்கிறத பார்த்து நான் நிஜமாவே அதிர்ச்சி ஆயிட்டேன். நீங்க எந்த கட்டுக்கதையை சொல்றீங்கன்னு என்னால நல்லாவே யூகிக்க முடியுது. ஆமா, நம்ம ஊர்ல பரவலா ஒரு பேச்சு இருக்கும்ல, பிறந்த பொண்ணுக்கு 3 நாள் மட்டுமே துடக்கு அப்படின்னு. அதேதான்.
அதாவது ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவ தாய் வீட்ல யார் இறந்தாலும் அவளுக்கு 3 நாள் மட்டும்தான் துக்கம்னு பலரும் ஆழமா நம்பிட்டு இருக்காங்க. அவ வேற வீட்டுக்கு போயிட்டா அவளுக்கு ஏன் 1 வருஷ கணக்குன்னு கேட்பாங்க. ஆமா, அவ துக்கம் 3 நாளோட முடிஞ்சிடுச்சுன்னு ரொம்ப கேஷுவலா சொல்லுவாங்க. இத கேட்கவே ரொம்ப வசதியா இருக்கு. ஆனா இது முற்றிலும் தவறான கருத்துன்னு நாம அலசுற இந்த குறிப்புகள் ஆணித்தரமா மறுக்குது. ஏன் இப்படி ஒரு கட்டுக்கதை உருமானது? இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதே சமயம் நம்ம சமூகத்தோட போக்க நமக்கு உணர்த்துற ஒரு விஷயமும் கூட. வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா, பழங்காலத்துல எந்த போக்குவரத்து வசதியும் கிடையாது. ஆமா, பஸ் ட்ரெயின்லாம் இல்லாத காலம் அது. த்துக்கு போன ஒரு பொண்ணு தன் தாய் வீட்ல நடக்கிற துக்க காரியங்களுக்கு வந்துட்டு மாசக்கணக்குல அங்கே தங்கிட்டு போறது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஓ, அதனாலதான் அந்த 3 நாள் சலுகை வந்ததா? எக்ஸாக்ட்லி. அவளோட அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சின்ன சலுகை தான் இந்த 3 நாள் கணக்கு. ஆனா காலப்போக்குல இந்த ஆணாதிக்க சமூகம் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த சலுகையையே ஒரு விதியா மாத்திருச்சு. அடப்பாவமே, ஒரு பொண்ணு கல்யாணமாகி போயிட்டாங்கங்கிறதுக்காக அவளுக்கும் அவளோட பெத்தவங்களுக்கும் இருக்கிற ரத்த பாசம் என்ன 3 நாள்ல அருந்துடுமா என்ன? சத்தியமா அறுபடாது. இரத்த பாசங்கிறது தாலி கட்டுறதாலேயோ இல்ல வேற வீட்டுக்கு போறதாலேயோ குறுக்கப்படக்கூடியது கிடையாது. அதுதான் இந்த நூல்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது. அப்போ தாய் வழி அண்ணா, அண்ணி, மாமா, மாமின்னு எந்த ரத்த உறவா இருந்தாலும் அவங்களுக்கும் ஓராண்டு வரை துக்கம் அனுசரிக்கிறது தான் முறைன்னு சொல்றீங்களா? ஆமா, கல்யாணமான ஒரு பொண்ணு தன் அப்பாவோ அம்மாவோ இறந்த 3வது நாள்ல அந்த துயரத்தெல்லாம் மறந்துட்டு 4வது நாளே பட்டு புடவை கட்டி நகை நட்டு போட்டுட்டு ஆடம்பரமா ஒரு சுப நிகழ்ச்சி செய்யறது உணர்வுபூர்வமாவும் சரி கிடையாது, தார்மீக ரீதியாவும் சரி கிடையாது. உண்மைதான். அது பார்க்கறதுக்கே ரொம்ப உறுத்தலா இருக்கும். அதனால ஒரு ஆத்மார்த்தமான பந்தத்துக்கு மரியாதை செலுத்துற விதமா அந்த பெண்களும் ஓராண்டு வரை ஆடம்பரங்களை தவிர்த்து விசேஷங்களை அமைதியா செய்யறது தான் சரின்னு இந்த நூல்கள் வாதிடுது. இப்படி உண்மையான அன்போட இந்த நடைமுறைகளை ஃபாலோ பண்றது மூலமா குடும்பத்துல தேவையில்லாத மனக்கசப்புகளை கண்டிப்பா தவிர்க்க முடியும். ரொம்ப அருமையான விளக்கம். சரி, இப்ப நாம இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஒரு பரவ பார்வையில பார்க்கலாம். தாராளமா. ஓராண்டு கட்டாய காத்திருப்பு, தவிர்க்க முடியாத விசேஷங்களை வீட்ல வச்சு எளிமையா நடத்துறது, அப்புறம் பெண்களுக்கான இந்த 3 நாள் கணக்குங்கிற கட்டுக்கதையை உடைக்கிறதுன்னு எல்லாத்தையும் நாம பார்த்துட்டோம். ஆமா, முக்கியமான எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் கவர் பண்ணிட்டோம். இப்போ என்னோட இறுதி மற்றும் மிக முக்கியமான கேள்விக்கு வரேன். இந்த ஒட்டுமொத்த நடைமுறைகளோட இறுதி நோக்கம் என்ன? நாம ஏன் இறந்த ஆத்மாவுக்கு இவ்ளோ மெனக்கெட்டு மரியாதை செலுத்தணும்? நம்ம அன்றாட வாழ்விற்கும் இறந்து போனவங்கள ஓராண்டு முழுவதும் நினைவு கூறுவதற்கும் உள்ள நேரடி தொடர்பு தான் என்ன? இந்த நூல்களோட மையக் கருத்தே இந்த இடத்துல தான் இருக்கு. நாம பொதுவா இறந்தவங்கள ஒரு கடந்து போன காலமா தான் நினைக்கிறோம். அவங்க வாழ்ந்தாங்க, இறந்துட்டாங்க, அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியா கடந்துடுறோம். ஆமா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா இந்த குறிப்புகள் முன்வைக்கிற உலகப்பார்வை முற்றிலும் மாறுபட்டது. மறைந்த முன்னோர்களை அவங்க வெறும் நினைவுகளா பார்க்கல. அவங்கள நம் குலம் காப்பவர்கள், அதாவது குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு மிக உயரிய இடத்துல வச்சு போட்டுருது. ஓஹோ, குலதெய்வங்கிற அளவுக்கு உயர்த்துறாங்களா? ஆமா ஆமா, ஔதீக உடலை விட்டு சென்றாலும் அவங்க விட்டுட்டு போன எனர்ஜியும் ஆசையும் குடும்பத்தை சுற்றியே இருக்கும்னு இந்த நூல்கள் ரொம்ப உறுதியா நம்புது. அதாவது அவங்க நம்மள விட்டு பிரிஞ்சாலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு வளையமா நம்மள சுத்தி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே இது விதைக்குது. கேக்குறதுக்கே ரொம்ப பாசிட்டிவா இருக்கே. அந்த நம்பிக்கையை தக்க வைக்கிறது தான் அந்த சடங்குகளோட முக்கிய நோக்கமே. நம்ம வாழ்க்கையோட துன்பங்கள் நீங்கி எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் தடங்கலின்றி நடக்கணும்னா முன்னோர்களோட ஆசி நமக்கு கண்டிப்பா தேவை. அந்த ஆசையை பெறுவதற்கான வழிதான் இந்த ஓராண்டு காத்திருப்பான். எக்ஸாக்ட்லி. அந்த முதல் ஓராண்டு காலம் அவங்களுக்கு நாம செலுத்துற நிபந்தனையற்ற மரியாதையும் அமைதியும் தான் அதுக்கான வழி. அவங்க செஞ்ச தியாகங்களை நினைவு கூர்ந்து ஆடம்பரங்களை துறந்து அவங்க ஆத்மா சாந்தி அடைய நாம வழிவகுக்கும் போது அவங்க ஒரு முழுமையான நிறைவடைறாங்க. அந்த நிறைவு தான் நம்ம குடும்பம் எதிர்காலத்துல தழைப்பதற்கான ஆசிர்வாதமா மாறுதுன்னு சொல்றீங்க. ஆமா, அதத்தான் இந்த குறிப்புகள் ஒரு தத்துவார்த்தமான பார்வையா முன்வைக்குது. ஆக இந்த ஓராண்டு காத்திருப்புங்கிறது வெறும் இறந்தவங்களுக்கானது மட்டுமில்ல, வாழும் நமக்கான ஒரு அடித்தளமும் கூட அப்படிங்கறத ரொம்ப அழகா புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா. சரி நேர்களே, நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த குறிப்புகளோட முக்கிய சாராம்சங்களை உங்களுக்காக சுருக்கமா நான் தொகுத்து சொல்றேன். முதல்ல, ஒரு மரணத்திற்கு பின் ஓராண்டு சுப நிகழ்ச்சிகளுக்காக காத்திருப்பதன் பின்னணியில உள்ள உணர்ச்சிகரமான ஓய்வு காலம் மற்றும் கர்மாவின் சுழற்சி பத்தின சைக்காலஜிய பார்த்தோம்.
ரெண்டாவதா, தவிர்க்க முடியாத முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட சுப நிகழ்ச்சிகளை ரத்து செய்யாம எப்படி எந்த ஆடம்பரமும் இல்லாம எளிமையா வீட்ல நடத்துறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். மூணாவதா, காலங்காலமா நம்பப்பட்டு வந்த வசதிக்காக உருவாக்கப்பட்ட அந்த 3 நாள் கணக்குங்கிற ஆணாதிக்க கட்டுக்கதைய இந்த நூல்கள் எப்படி உடைச்சுதுன்னு பார்த்தோம். கரெக்ட். கடைசியா நம்ம வாழ்வின் நிறைவிற்கும் நம்ம குடும்பத்தோட மகிழ்ச்சிக்கும் முன்னோர்களோட ஆசி எப்படி ஒரு பாதுகாப்பு வளையமா அமையுது அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த தரவுகள் நமக்கு சொல்ல வர்ற ஒட்டுமொத்த சாராம்சமும் ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா நாம விடைபெறுவதற்கு முன்னாடி இந்த நூல்கள் நேரடியாக சொல்லாத, ஆனா நாம எல்லாரும் ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயத்த நேர்கள் கிட்ட நான் விட்டு செல்ல விரும்புறேன். ஓஹோ, அது என்னவா இருக்கும்னு யோசிக்க தோணுதே. சொல்லுங்க. இந்த நூல்கள் எல்லாம் இறந்தவங்களுக்கு எப்படி மரியாதை செலுத்துறதுன்னு தான் நமக்கு வழிகாட்டுது. ஆனா கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷம் முழுவதும் எந்த ஒரு ஆடம்பரமும் ஆரவாரமும் இல்லாம மிக மிக எளிமையா விசேஷங்களை செய்ய பழக்கும் இந்த ஓராண்டு நடைமுறை வாழும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய உளவியல் பாடத்தை கற்பிக்குது இல்லையா? ஆ, எந்த மாதிரி பாடம் அது? நாம இன்னைக்கு ஒரு சுப நிகழ்ச்சின்னு எடுத்தாலே அது எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு, சமூக வலைதளங்கள்ல போடுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணி போட்டோ எடுக்கிறோம் தான் பாக்குறோம். ஆனா ஒரு சுப நிகழ்ச்சியோட உண்மையான மகிழ்ச்சியும் அர்த்தமும் நாம செய்யற அந்த ஆரவாரத்திலயோ ஆடம்பரத்திலயும் கிடையாது. உண்மைதான், அது வெறும் பகட்டுக்காக செய்யறது. அந்த உண்மையான மகிழ்ச்சி குடும்பத்தோட அன்பிலும் நெருங்கியவங்க கூடி வாழ்ற அந்த அமைதியிலும் நம்மள விட்டு பிரிந்த முன்னோர்களோட ஆசையிலும் தான் அடங்கி இருக்கு அப்படிங்கறத உணர்த்துற ஒரு மினிமலிச பயிற்சியா இதை நாம ஏன் பார்க்கக்கூடாது? வாவ், நிஜமாவே ஒரு மினிமலிச பயிற்சி தான் இது. ஆடம்பரம் மட்டுமே மகிழ்ச்சி அல்ல, அன்பான நினைவுகளும் பந்தா இல்லாத எளிய கொண்டாட்டங்களும் கூட பேரானந்தமே அப்படிங்கறத மரணம் நமக்கு கத்துக் கொடுக்குது. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை இது. நாம ஆரம்பத்துல பேசின அந்த காயம் குணமடைவதற்கான ரெக்கவரி டைம் அப்படிங்கிற ஒப்பீட்டுக்கே மீண்டும் போவோம். ஒரு காயம் குணமாகும்போது அது வெறும் பழைய நிலைக்கு திரும்புறது கிடையாது. உடைஞ்ச எலும்பு முன்பை விட அதிக வலுவோட ஒட்டிக்குது இல்லையா? ஆமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கும். அதே மாதிரி ஒரு துயரத்துக்கு பின்னாடி வர்ற இந்த அமைதியான ஓராண்டு குடும்ப உறவுகளை முன்பை விட அதிக ஆழமாகவும் எளிமையாகவும் ரொம்ப அர்த்தமுள்ளதாகவும் பிணைக்குது. அந்த வலியிலிருந்து மீண்டு வர்றதுங்கிறது உடலோட குணமடைதல் மட்டுமல்ல, மனசோட மறுமலர்ச்சியும் தான். கண்டிப்பா, ரொம்ப சரியா சொன்னீங்க. நேயர்களே, இந்த தகவல்களை தொடர்ந்து தேடி படியுங்கள். இது குறித்து சுயமாக சிந்தியுங்கள். ஒவ்வொரு சடங்கின் பின்னாலும் ஒளிந்திருக்கும் உளவியலை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு ஒரு புதிய திறப்பை தந்திருக்கோன்னு நம்புறோம். நன்றி. நன்றி.